கரூர் பெருந்துயர விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் இதுவரையிலும் 39 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒருவருடைய உயிர் ஊசலாகிக் கொண்டிருக்கிறது. மிக ஒரு மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவம். இறந்தவர்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். சார், இந்த சம்பவத்துக்கு காரணம் யாருன்னு இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், உயர்நீதிமன்றம் பல்வேறு அறிவுரைகளை சொல்லிட்டு விதிமுறைகளையும் விதித்திருக்கு. அதே போல போலீஸ் தரப்புலையும் சொல்லியும் 8:45 கூட்டம் நடைபெறுகின்ற இடத்துல 2-2:30 மணிக்கு தான் வந்தாங்க. அதே மாதிரி இங்க 3 மணிக்கு கொடுத்த இடத்துல நைட்டு 7 மணிக்கு தான் வந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது தீர விசாரிக்க வேண்டும். அதனால் உச்சநீதிமன்றம் உடனடியாக இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்நீதிமன்றம் உடனடியாக இதை இன்றைக்கு இருக்கிற உயர்நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். விசாரணை வேண்டும். காவல்துறையோட பாதுகாப்பு அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இன்றைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக விசாரிச்சு உடன் நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க அருணா ஜெகதீஷன் தலைமையில். இதை எப்படி பாக்குறீங்க? உடனடி நிவாரணம் வழங்கியிருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் நான் இப்ப சொல்றது தான், எங்க நீதிபதி இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க இடத்துல பார்த்துட்டு வந்து கரெக்டா பார்த்து சொல்றோம் சார். கரூரில் அரங்கேறிய இந்த துயரச் சம்பவம் 39 பேரை கொண்ட இந்த துயரச் சம்பவம் தமிழகத்தின் மனசாட்சியை உலுக்கியிருக்கிறது. பல்வேறு தலைவர்களும் இது தொடர்பான தங்களது இரங்கலை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து தனது இரங்கல் செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.